நம்ம பார்க்க போற படம் 2017ல ரிலீஸ் ஆன பேட் ஜீனியஸ். இந்த படத்துக்கு IMDbல 7.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ரோட்டன் டொமேட்டோஸ்ல 100% ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல வந்து ஒரு புதுவிதமான செக்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். இந்த செக்மெண்ட் வீடியோவோட கடைசியில வரும். மறக்காம அதையும் பாருங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தா தான் அந்த செக்மெண்ட் உங்களுக்கு புரியும். இதை ஞாபகம் வச்சுட்டு இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. சரி வாங்க, இந்த படத்துக்கான ஒன்லைனர் இல்லை கான்செப்ட் என்னன்றதை பார்க்கலாம். ஒரு சரியான புத்திசாலி ஸ்டூடெண்ட்டுங்க. அவகிட்ட பணம் மட்டும் இல்லை, பண பற்றாக்குறை, அவ்வளோதான். பணக்கார பசங்க வந்து உனக்கு நாங்கள் காசு கொடுக்குறோம், எங்களுக்கு மட்டும் பிட்டுக்கு அடிக்கிறதுக்குலாம் ஹெல்ப் பண்ண அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவ்வளோ காசுக்காக ஒத்துக்கிறா. இதை விவரமாக நம்ம இந்த படத்துக்குள்ள பார்க்கலாம், வாங்க போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவள் இன்வெஸ்டிகேஷனில் இருக்கா. அவள் காப்பி அடிச்சிட்டாலோன்னு எல்லாருக்கும் டவுட்டாக இருக்குது. அதனால பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க. STIC எக்ஸாம்லாம் எனக்கு முன்னாடி ஒரு கால் தூசு, போய் என் ஸ்கூல் ரெக்கார்ட்ஸ் செக் பண்ணி பாருங்க, இதெல்லாம் எனக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லைன்னு அவள் சொல்கிறா. அப்படியே படத்தோட டைட்டில் போடுறாங்க, பேட் ஜீனியஸ்னு. இப்போ திருப்பி அந்த பொண்ணை காட்டுறாங்க. வந்து ஸ்கூலில் உட்காந்துருக்காங்க அவங்க அப்பாவோட அட்மிஷன் கேட்கறதுக்காக. அவங்க அப்பாவும் வந்து உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. என் பொண்ணு எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் ரேங்க்குங்க, எல்லா விஷயத்துலையுமே அவள் ஃபர்ஸ்ட், எப்பயுமே அவள் ரொம்ப இன்டெலிஜென்ட், அதே மாதிரி ஜீனியஸ் அப்படி இப்படின்னு அவங்க அப்பாவும் புகழ் தள்ளுறாரு. அதுக்கான எல்லா ப்ரூஃபையும் காட்டிக்கிட்டு இருக்காரு அந்த ஸ்கூல் பிரின்சிபல் கிட்ட. பொண்ணு, உனக்கு இந்த ஸ்கூல் பிடிச்சிருக்காமான்னு ஹீரோயினை பற்றி பிரின்சிபல் கேட்க, இல்லை எனக்கு இந்த ஸ்கூல் வேணாம், இந்த ஸ்கூலில் ஃபீஸே 60,000 ஒரு 6 மாதத்துக்கு, எங்கள் அப்பாவால் இதெல்லாம் கட்ட முடியாது, அதுவும் இல்லாமல் சாப்பாடு டிரான்ஸ்போர்ட்டுன்னு கணக்கெல்லாம் போட்டு காட்டுது. இதுல இருந்தே தெரியும் அந்த பொண்ணு எவ்வளோ ஜீனியஸ்னு உங்களுக்கு. அதெல்லாம் பார்த்து பிரின்சிபலே மேண்டு போய், அம்மாம்மா நீ ஒன்றும் கட்ட வேணாம்மா, எல்லாத்தையும் நாங்கள் ஃப்ரீயாகவே தரோம், நீ வந்து படிச்சுட்டு போனால் போதுமான்னு சொல்லிட்டு ஸ்காலர்ஷிப் தராங்க. அந்த பொண்ணு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல்லையும் ஜாயின் பண்ணுது அந்த பொண்ணு. அப்புறமா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த பொண்ணு ஃபோட்டோ எடுக்கிற இடத்துல கூட உருன்னு மூஞ்சி வச்சுட்டு உட்காந்துருக்கு. அப்புறம் அடுத்த பொண்ணு வந்து, ஏம்மா மண்டையை சரியா வைமா, அப்படியே ஃபோட்டோ கொஞ்சம் சிரிமான்னு சொல்லுது. அவ்வளோ சிரிக்கிறா. அப்புறம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அடுத்து அந்த பொண்ணு வந்து உட்காந்து ஒரு பெரிய பல்ல கட்டுது. அதை பார்த்தா நம்மளுக்கே பயமாதாம்மா இருக்கு. அப்புறமா ஹீரோயினா அவள் ஃப்ரெண்டாக உட்காந்துருக்க மாதிரி காட்டுறாங்க. ஏம்மா எனக்கு மேக்ஸே புரிய மாட்டேங்குதுமா, நீ எவ்வளோ ஜீனியஸாக இருக்க, ஏதாவது சொல்லிக் கொடுமா, எங்களுக்கு வேறு டியூஷன் போகிற இடத்துல எனக்கு பேப்பர்லாம் கொடுத்துருக்காங்க, இது எப்படியாவது சொல்லிக் கொடுமா, நான் நாளைக்கு நடக்க போகிற எக்ஸாமில் பாஸ் ஆகணும்னு சொல்கிறேன். சரி வா கவனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுக்க, என்னதான் சொல்லி கொடுத்தாலும் வடிகட்டின முட்டாளுக்கு புரியவா போகுது. அடுத்த நாள் எக்ஸாமில் வந்து பேந்த முழிக்குது. வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினே ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க எரேசரில் வந்து எல்லாத்துக்குமான ஆன்சர் எழுதுறாங்க. அங்கெல்லாம் எப்படின்னா எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தாங்க. அதனால் ரப்பர்லேயே எல்லாத்துக்கும் ABCD அதெல்லாம் எழுதி கொடுத்துட்றாங்க. அவளும் அப்படியே பார்த்து எழுதுறா. அதுவும் ஷூவில் வச்சு தள்ளுறாங்க. கரெக்டாக அவளும் ஷூலேருந்து எடுத்து எழுதுறா. திருப்பி ஹீரோயினுக்கு ஒரு ஷூ வேணும்ல, அவள் ஷூ ஒன்றத்தை கழட்டி அப்படியே ஹீரோயின் கிட்ட கொடுக்குறா. ஆனால் அது மிஸ் ஆகி வெளியில் போய் விழுதுருது. அங்கேருந்து அவள் எழுதிட்டு போகிறா. அப்படியே போயிட்டு சார் கிட்ட கொடுக்குற மாதிரியே பேப்பர் கொடுத்துட்டு அப்படியே அந்த ஷூவையும் உஷாராக போட்டு போயிடுறா. எவ்வளோ ஜீனியஸ்னு பார்த்தீங்களா, பேப்பரை அதுக்குள்ளேயுமே முடிச்சிட்டா. நம்மளுக்கெல்லாம் டைம் ஃபுல்லாக கொடுத்தாலும் முடிக்க முடியாது. அந்த வடிகட்டின முட்டாளுக்கு டியூஷனில் கொடுத்த பேப்பர் அப்படியே அச்சு பிசுறாமல் எக்ஸாமில் வந்திருக்கு. அதை கூட அதனால் பார்த்து எழுத முடியல. அதெல்லாம் என்னத்துக்கு உயிரோட வாழணும், போய் எங்கேயாவது தொலைய வேண்டியது தானே. எப்படியோ நம்ம ஹீரோயின் சொல்லி கொடுத்த புண்ணியத்தில் ஹீரோயினோட ஃப்ரெண்டு பாஸ் ஆகிடுச்சு. நான் பாஸ் ஆகிட்டேன்னு குத்தாட்டம் போடுவோம் பார்த்தீங்களா, ஃபெயிலியர்ஸ்லாம் திடீர்னு பாஸ் ஆனால் அதே மாதிரி அந்த பொண்ணு குத்தாட்டம் போடுது. அந்த பொண்ணுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேறு. அவன் வந்து, நீங்கள் பண்ணது பெரிய உதவி, காசு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இனிஷியலாக வேணான்னு சொன்னாலும் அப்புறம் தான் தெரியுது இந்த ஸ்கூல் அவங்க அப்பா கிட்ட இருந்து வேற ஒரு முறையில் காசு வாங்கிக்கிட்டு இருக்கேன், நம்ம இனிஷியல் பேமெண்ட்டை. அப்போ தான் அவள் வாங்கிக்கிறா. அடுத்து அந்த ஹீரோயின் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறான், எங்கள் 2 பேர் மாதிரியே இன்னும் 5 பேர் இருக்காங்க, எங்கள் 7 பேருக்கும் நீ சேர்த்து எழுதுனா வருஷத்தில் நீ லட்சக்கணக்கில் லாபம் பார்க்கலான்னு சொல்கிறனும். அவளுக்கும் சரி ஓகே நல்லது தான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அடுத்ததே அவங்க வந்து ஒரு பியானோ செஷன் வைக்கிறாங்க. அந்த பியானோவில் அவள் வாசிக்கிற மியூசிக் பொறுத்து அந்த கையசைவுகளை வச்சு ABCD சாய்ஸ் சொல்கிறா. அடுத்த எக்ஸாம் அப்படியே எழுத போகிறாங்க. எல்லாரும் அவளோட கையசைவுகளை வச்சு செஞ்சிடுறாங்க. எல்லாருமே எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கிடுறாங்க. அந்த 7 பேருமே எழுதுன எல்லா எக்ஸாம்லேயும் நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் வந்துடுறாங்க. அதே மாதிரியே அங்கே ஸ்கூல்லேயே ஒரே பையன் இருக்கான், ஹீரோயின் மாதிரியே செம்ம புத்திசாலி. பசங்கள்லேயே ஒரு புத்திசாலி இருக்க தானே வேணும். அந்த பையன் வந்து ஹீரோயினும் அவனும் வந்து ஒரு காம்படிஷன் போகிறாங்க, டீன் ஜீனியஸ்னு, அதாவது ஒரு குவிஸ் காம்படிஷன். அங்கே போயிட்டு 2 பேரும் சும்மா வேற லெவலில் எல்லா கொஷனுக்கும் ஆன்சர் பண்ணிட்டுருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த டீமுக்கு பையோட வேல்யூ என்னன்னு கேட்பாங்க அந்த குவிஸில். கரெக்டாக அந்த பையன் தொட்டு அந்த பையோட வேல்யூ ஃபுல்லாக சொல்லிருப்பான். கரெக்ட் ஆன்சர்னு சொல்லுவாங்க. அந்த டிவியில் பார்த்து அந்த ஸ்கூல் பிரின்சிபலே ஒரு நிமிஷம் மிரண்டாங்க, உனக்கு எப்படிப்பா அதெல்லாம் மெமரைஸ்டாக தெரியும். அவன் சொல்கிறான், எங்கள் அப்பா கூட நான் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு கேம் ஆடிருக்கேன், அதில் வந்து வேல்யூஸ் அதுவும் இல்லாமல் நேம்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓ அப்படியா, அதனால தான் நீங்கள் 2 பேருமே ஒரு ஸ்காலர்ஷிப் ஹோல்டராக இருக்கீங்க. அதுவும் இல்லாமல் இந்த கட்டத்தில்
இருந்து நீங்க 2 பேருமே போட்டியாளர்கள். உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்களுக்கு தான் எங்க ஸ்கூலால இதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப் குடுக்க முடியும். 2 பேரும் நல்லா டஃப்பான காம்படிட்டிவா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டதும் 2 பேருக்கும் வேர்க்குது. என்னடா பண்றதுன்னு 2 பேரும் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோ அவரோட வீட்டுக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா அவங்க வந்து ஒரு துணி துவைக்கிற கடை வச்சிருக்காங்க. அதாவது லாண்ட்ரி ஷாப் வச்சிருக்காங்க. அவங்க அங்க கடையில இருந்த எல்லா வாஷிங் மிஷினும் வேலை செய்யாம போச்சு. அவங்க அம்மா எல்லா துணியும் அவங்க கையால துவைச்சிட்டு இருக்காங்க. இத பார்த்ததும் ஒரு பையனால தாங்க முடியாதுல்ல. நான் துவைக்கிறேம்மான்னு அவங்க அம்மாவ அமுச்சு வச்சுட்டு அவன் துவைக்கிறான். இந்த பரிதாப நிலைமைய பார்த்து அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். இது மட்டும் இல்லாம இந்த படத்துல நடுவுல நடுவுல யாரோ ஒருத்தவங்க இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரியே சீன்ஸ்லாம் வந்து வந்து போகுதுங்க. அடுத்து நம்ம ஹீரோ காலையில எக்ஸாம் எழுத போற மாதிரி காட்டுறாங்க. அதுல வந்து அந்த ஹீரோயின் சொல்லி தரதுல ஒரு 7 பசங்க இருக்காங்களா ஹீரோயின் சொல்லி தர. அதுல ஒரு பையன் வந்து படிச்சிட்டியாடா அப்படி இப்படின்னு கேக்குறான். டேய் நான் படிக்கவே இல்லடா, காப்பி அடிக்க ஹெல்ப் பண்றேன், நான் உனக்கு 3000 தரேன்டா, அதெல்லாம் முடியாதுடான்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு பரப்பா எக்ஸாம் ஹால்ல போய் உட்காந்துக்கிறாரு. ஹீரோயினும் அவங்க சொல்லித்தர அந்த காப்பி அடிக்கிற பசங்களும் போய் எக்ஸாம் ஹால்ல உட்காந்து பார்த்தா தான் தெரியுது இன்னைக்கு 2 செட்டு எப்படிடா காப்பி அடிக்க போறோம், மாட்டிப்போமோ அப்படி இப்படின்னு எல்லாருக்கும் குழப்பமா இருக்கு. ஹீரோயின் என்னடா பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டா. அவளுக்கு வந்த கோடுக்கு மட்டும் ஆன்சர் சொல்ல ஆரம்பிக்கிறா அவ. அதை எல்லாரும் நோட் பண்ணிக்கிறாங்க. அடுத்து ஹீரோ வந்து காலையில காப்பி அடிக்க ஒருத்தன் ஹெல்ப் கேட்டான் பாத்தீங்களா, அவன் ஹீரோயின் பக்கத்துல உட்காந்துட்டு ஹீரோயினை காப்பி அடிச்சிட்டு இருக்கான்றது தெரிஞ்சு போகுது. ஹீரோ போகும்போது அப்படியே பேப்பரை கீழே போடுற மாதிரி போட்டு அவன் பக்கத்துல இருக்கவனை காப்பி அடிக்கிறான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்றான். அப்படியே போய் பேப்பரை சார் கிட்ட கொடுத்ததும் சார் கிட்டயும் சார் அவன் காப்பி அடிக்கிறான் பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியில போயிடுறாரு. ஹீரோயின் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இப்ப பக்கத்துல இருக்கவங்க கிட்ட டேய் உன் செட்டுக்கு கொஸ்டின் சொல்றேன் ஆன்சர் சொல்றேன்னு கேட்கான். அவனுக்கு ஒன்றும் புரியல, பெக்கன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு குறிப்பிட்ட கேப்ல எல்லாருமே கூட்டமா பேப்பர் கொடுக்க போறாங்க. அப்ப ஹீரோயின் அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டு அவன் பக்கத்துல இருக்கவனோட கொஸ்டின் பேப்பர் வாங்கி எல்லாத்துக்கும் ஆன்சர் எழுதி அப்படியே எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் அந்த பக்கத்துல உட்காந்துருக்க பையன் நான் உன் கொஸ்டின் பேப்பர்ல என் பேரை எழுதி கொடுத்துருவான்னு கேட்கறான். ஐயோ மூட்டு உட்காடுறான், உனக்கு நான் எழுதிட்டு இருக்கேன், நீ எனக்கே ஆப்பக்கலாமா நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு எழுதிட்டு இருக்கா கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சரை. எழுதி முடிச்சிடுறா எப்படியோ. ஆனா கடைசியில அவ பேப்பர்ல அவ பேர் எழுத மாட்டேன்ட்டு சோகமா வெளியில உட்காந்துட்டு இருக்கா. உன் பேர் எழுதல பாருன்னு டீச்சரே வந்து பேப்பர் கொடுக்குறாங்க. அவளும் பேர் எழுதி கொடுத்துட்றா. அதுக்கப்புறம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஹீரோயினையும் அந்த பக்கத்துல உட்காந்துருந்த பையனையும் மைக் வழியா கூப்பிடுறாங்க. ஹீரோயின் வந்து பிரின்சிபல் ரூமுக்கு போறா. பிரின்சிபல் வந்து நீங்க 2 பேரும் காப்பி அடிச்சிங்களா, ஏதாவது மால் ப்ராக்டிஸ் பண்ணீங்களான்னு கேள்வி துருவி துருவி கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எஸ்கேப் ஆக பாக்குறா. ஆல்மோஸ்ட் ஹீரோயின் எஸ்கேப் ஆயிட்டா. ஆனா கடைசி நேரத்துல பிரின்சிபல் செக் பண்ணும்போது உன் கொஸ்டின் பேப்பர்ல நீ வேற ஒரு கோடுக்கான ஆன்சர்ஸ் ஏன் எழுதி வச்சிருக்க, அப்பனா நீங்க மால் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்க. முதல்ல உங்க அப்பாவை கூப்பிடுறேன்டின்னு உங்க அப்பாவை கூப்பிட்டு உங்க பொண்ணு உன் ஃப்ரெண்டுக்காக அவ எக்ஸாம்ல காப்பி அடிச்சிருக்கா, இது ரொம்ப தப்பு, அதனால அவளுக்கு ஸ்காலர்ஷிப் கிடையாதுன்னு சொன்னதும் அவ சரி காண்டாயிடுறா. அதுவும் இல்லாம இதெல்லாம் அவங்க பொண்ணு பண்ணது காசு சம்பாதிக்கிறதுக்காக, இது இன்னும் ரொம்ப பெரிய தப்புன்னு அந்த பிரின்சிபல் சொல்றாங்க. அவங்க அப்பா வீட்டுக்கு போனதும் நீ வாங்கி தந்த சட்டையும் வேணாண்டி நீயும் வேணாண்டின்ற மாதிரி சட்டையை தூக்கி கழட்டி போட்டு முதல்ல நீ வாங்கின காசு எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணி எல்லாருக்கிட்டையும் சொல்லு. அவளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயி தேம்பி தேம்பி அழுவுது ஹீரோயின். அடுத்த சீன்லயே ஹீரோயின் வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டோட அப்பா அம்மாவை பார்க்க போறா. அவங்க அப்பா அம்மா வந்து என் பையனை நான் ஒரு பிரைவேட் காலேஜ்ல மெரிட்ல கிடைச்சிருக்கான், அவனை அங்கேயே சேர்த்து விடலான்னு இருக்கேன், நீயும் போய் சேர்ந்துக்கோ, அவன் கூட சேர ஆரம்பிச்சது வந்து ரொம்ப நல்லா படிக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் நம்ம ஹீரோயின் எதையும் கண்டுக்கல, வெளியில வராங்க. அப்புறம் அடுத்து ஒரு எக்ஸாம் வருது, என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அதுக்கு நீ மட்டும் ஏதாவது பண்ணிட்டேன்னா நம்ம கண்டிப்பா பெரிய அளவுல உனக்கு காசும் கிடைக்கும், நாங்களும் எல்லாத்துலயும் பாஸ் ஆயிடுவோம்னு சொல்றா. அவளும் யோசிக்கிறா. அப்புறம் கீழே கவுண்டருக்கு போறா. அங்க போனதும் சில பேர் டைம்ஸையும் கண்ட்ரிஸையும் பத்தி பேசிட்டு இருக்கான் ஒருத்தவன். அதை வச்சுதான் அவளுக்கு தோணுது, இந்த வேற வேற கண்ட்ரில போனா டைம் நம்மளுக்கு சேவ் ஆகும். ஸோ வேற ஒரு கண்ட்ரில நம்ம எழுதுனா இந்த கண்ட்ரில எழுதுறப்ப டைம் டிலே ஆகும். ஸோ அங்க இருந்து நம்ம ஆன்சர்ஸ் இங்க அமுச்சு விட்டுறலாம், கரெக்டா டைம் டிலே ஆனதுல நம்மளால முடியும் எல்லாமேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அந்த பிளான் எல்லாத்தையும் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. அவங்க 2 பேரும் சரியான பிளான், வெறித்தனம், எப்படிதான் உன்னாலலாம் இப்படி யோசிக்க முடியுதான்னு ஹீரோயினை புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. அவ போய் எழுத போற சென்டர் வந்து ஆஸ்திரேலியால சிட்னில. அப்பதான் டைம் வேரியேஷனும் கரெக்டா இருக்கும், அவ ஆன்சர் அனுப்புறதுக்கும் டைமிங் கரெக்டா இருக்கும். இங்கதாங்க இந்த படத்தோட மெயின் ஸ்டோரி. அதாவது ஸ்கெட்ச் போடுற இடமே இங்கதான் ஆரம்பிக்குது. ஒரு எக்ஸாம எப்படியெல்லாம் காப்பி அடிக்கணும்னு இந்த படத்தை பார்த்து கத்துக்கலாங்க நீங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ ஏதோ ஒரு வீட்டுக்கு லாண்ட்ரி பண்ண வந்திருக்காரு துவைச்ச துணியை. அப்ப வந்து ஏதோ ஒரு 4 3 அடியாளுங்க வந்து ஹீரோவை அடிச்சு குப்பத்தொட்டி இருக்க இடத்துக்குள்ள போட்டுடுறாங்க. ஹீரோ வந்து ஐயோ எங்க இருந்து தப்பிச்சு போகணும், ஸ்காலர்ஷிப்க்கு எக்ஸாம் இருக்குன்னு நினைக்கிறாரு. அவனால முடியல, அங்க அடி வாங்கி அவள் தான் ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்ந்தாரு. இதெல்லாம் ஹீரோயினுக்கு தெரிய வருது அந்த அந்த ஃபெயிலியர் பையனால. இதெல்லாம் கேட்டதும் ஹீரோயினும் கொஞ்சம் பரிதாபப்படுறாங்க. இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டோட லவர் வந்து டூ பி கமன்னு ஒரு போர்டு வச்சு எல்லாரையும் கூப்பிடுறோம். இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு தரமான பிளான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதாவது 2B பென்சில் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு தான் இந்த பிளான் மொத்தமாகவே இருக்குன்னு அவன் ஆரம்பிக்கிறான்.
நீங்க எக்ஸாம் ஹால்குள்ள போறதுக்கு 3 ஐட்டம் தான். ஒண்ணு கொஸ்டின் பேப்பர், இன்னொன்னு எரேசர், இன்னொரு பென்சில். இந்த 3 ஐட்டம் தான் உங்களால எடுத்துட்டே போக முடியும். 2B1 வச்சதுக்கு காரணம் என்னன்னா 2B பென்சில் இருக்குல்ல, அதுல நாங்க பார்கோட் இருக்கு. அந்த பார்கோட்ல தான் நாங்க ஆன்சர் வைக்க அனுப்ப போறோம். அதாவது பெருசா இருக்கிறதுக்கு ஏ, அதை விட குட்டியா இருக்கிறது பி, அதை விடையும் குட்டியா இருக்கிறது சி, இருக்கிறதே குட்டியா இருக்கிறது டி. அந்த மாதிரி தான் நாங்க வைக்க போறோம். எல்லாத்தையுமே ஹீரோயின் வந்து அந்த எக்ஸாம் எழுதிட்டு அங்க இருந்து ஒண்ணு ஒண்ணா அனுப்புவாங்க. அதாவது பிரேக் விடும்போதெல்லாம் போன்ல டெக்ஸ்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இந்த கூத்தெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் போய் ஹீரோவை மீட் பண்றாங்க. நாங்க இந்த மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்கோம், வந்து எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. ஹீரோவும் இனிஷியலா முடியாதுன்னு தான் சொல்றான். ஆனா நம்ம ஹீரோக்கும் இதை தவிர வேற வழி இருக்க மாதிரி தெரியல. அதனால நம்ம ஹீரோவை ஒத்துக்குறாரு. பிளானுக்கு நான் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வராரு. ஹீரோயின் ஹீரோ கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அப்புறமா அந்த எக்ஸாம்க்கு அவங்க என்ரோல் பண்ணிக்கிறாங்க. அவங்க அந்த எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. ஹாஃபா படிக்கலாம், அப்பதான் நம்மளால எல்லாத்தையும் முடியும்னு சொல்லிட்டு எல்லாரும் பகிர்ந்து படிக்கிறாங்க அவங்க 2 பேரும். கடைசியில் எல்லாமே சக்சஸ் ஆயிடுது. அடுத்த எக்ஸாம் போற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து ஹீரோயினோட ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சில கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப வந்து அவன் ஹீரோவை கடுப்பேத்துற மாதிரியே ஹீரோக்கு அடிப்படுது அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அவனால என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத முடியாம போனதெல்லாம் ஹீரோக்கு வெறியாகி அவனை அடிக்கிறாங்க. ஹீரோயினுக்கும் லைட்டா அடிபட்டு இருந்தா அந்த சண்டையில. இப்பவே நான் இந்த பிளானை கேன்சல் பண்றேன்னு ஹீரோ போறான். ஆனா தடுக்கிறாங்க. அப்புறம் ஹீரோவும் மனையனுங்க வந்து 2 பேரும் பிளானுக்கு ஒத்துக்கிட்டு அடுத்த நாள் காலையில ஃபிளைட் ஏறுறதுக்காக தயாரா இருக்காங்க. 2 பேரும் கிளம்புறாங்க. ஹீரோயினும் ஃபிளைட் ஏறிடுறாங்க. அப்படியே அடுத்து எக்ஸாம் சென்டர்ல தான் காட்டுறாங்க. இப்ப திருப்பி ஹீரோயினோட லவ்வரோட பாய் ஃப்ரெண்டை காட்டுறாங்க. அவன் வந்து சொல்றான், ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒவ்வொரு பென்சில் வரும், 4 பென்சில், நல்லா கிளியரா இருந்துக்கோங்க, இதுதான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்க போறதுன்னு நல்லா ஸ்பீச்சை கொடுக்குறான். இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் நல்லா பிரச்சனை எல்லாம் எல்லாமே எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. எவ்ரி 45 மினிட்ஸ் ஏதோ ஒரு இன்டர்வல் விடுறாங்க. அப்ப வந்து அவங்க ரெஸ்ட் ரூம் போய்க்கலாம். அந்த ரெஸ்ட் ரூம் போற இடத்துல வந்து அந்த சிங்க் மாதிரி ஒன்று இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஃபிளஷர்ல அதுக்கு பின்னாடி ஒட்டி வச்சிருக்காங்க போனு. அதுல எடுத்து அவங்க டெக்ஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அங்க ஆன்சர்ஸ் போகுது. அதை பார்கோடா பிரிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செக்ஷன் 1 செக்ஷன் 2 வரைக்கும் நல்லா போகுது. செக்ஷன் 3 அப்ப ஹீரோ மாட்டிக்கிறாரு. அது என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோ மாட்டிக்கிட்டாங்க. அப்படியே பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. ஹீரோயின் எப்படியோ தப்பிச்சு வந்துடுறா. போனை கரெக்டா எடுத்து அவ கால்ல இருந்து எடுத்து அந்த பியூரிஃபையர்ல அடியில வச்சுட்டு தண்ணி குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு ரொம்ப ப்ரெஷரா போறா. அப்புறம் 3rd செக்ஷன் எழுதி முடிச்சுட்டு 4th செக்ஷன் எழுத ஆரம்பிக்கிறா. அப்பதான் அந்த பியானோ டியூன் வச்சு அவ கையோட அசைவை வச்சு எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணிடுறா. கடைசியில செக்ஷன் 4க்கும் எழுதிடுறா. அதுக்கு முன்னாடி அவ பேப்பர்லயே வாந்தி எடுத்துட்டு போயிடுறா. அது மட்டும் இல்லாம அவளை தேடி ஒரு ஆபீசர் வராரு. ஏமா பொண்ணு எங்க போற அப்படின்னு கேக்குறா. ஆனா எப்படியோ தப்பிச்சு ஹீரோயின் அங்க ஜூஸும் ஒரு ஸ்நாக்ஸும் வாங்கி அவ வாயில போட்டு வாந்தி வர மாதிரி செட் பண்ணிக்கிறா. அவன் கரெக்டா வந்து தொடும்போது அவன் வாயில இருந்து வாந்தி வர மாதிரி செட் பண்ணிக்கிறா. அதே மாதிரி வாந்தியும் வந்துருது. அதை பார்த்து இது இப்ப பிரச்சனை இல்லை, நீ இப்ப என் கூட வரேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுப்பான். சரி அப்படியே சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் போறா அவங்க கூட. இவ்வளோ பிரச்சனை நடுவுல போயிட்டு இருக்கும்போது அவங்க அப்பனுக்கு வேற தெரிஞ்சிச்சு இது ஸ்கூல் ஒன்றும் போகல, இவங்க 2 பேரும் தான் எங்கேயோ போயிருக்காங்கன்னா. அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து என்ன நடக்குதுங்க, அவங்க 2 பேரும் எங்க போயிருக்காங்க அப்படி இப்படின்னு கேட்க, அவங்க முதல்ல ஸ்கூல்ல தான் போயிருக்காங்க அப்படி இப்படின்னு போய் சொல்றாங்க. இல்ல நான் ஸ்கூல்ல போய் விசாரிச்சுட்டேன், என்ன உண்மையா சொல்லுங்க, அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இல்லீகல் அஃபேர்ல இருக்க மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினை கூட்டு போனால அங்க போனா அவளை உட்கார வச்சுட்டு அவனை உனக்கு தெரியுமா, அவன் வந்து மால் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான், அதனால அவன் மாட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோயினுக்கும் தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்கிறான். ஆனா ஒரு மாதிரி ஃபீலிங்ஸோடயே இருக்கா. அவன் போட்டோவை டெலீட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கா. பார்த்தா அவளுக்கும் அவன் மேல ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு போல. அப்புறம் கட்சியில் டெலீட் பண்ணிடுறேன், எனக்கு என் வாழ்க்கை கொஞ்சம் முக்கியம்னு சொல்லிட்டு செல்ஃபிஷா யோசிச்சு அவளும் டெலீட் பண்ணிடுறா. ஹீரோட மூஞ்சி அங்க மாறிடுது. நீயும் உனக்கும் இவனுக்கும் ஏதாவது தெரியுமான்னு. அவள் தான் ஹீரோக்கு சுருன்னு கோவம் வரும். அப்புறம் ஹீரோயின் ஃப்ளைட் பிடிச்சி திருப்பியும் வந்துடுவா. அப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சூப்பர் தலைவி எல்லாத்தையும் செஞ்சிட்டீங்க தலைவின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உங்களால என்னோட ரிசல்ட் தான் டிக்ளேர் ஆகாது, இதுக்கப்புறம் என்னோட ரிசல்ட்டை வித்ஹெல்ட் பண்ணி வச்சுட்டாங்களான்னு சொல்லிட்டு அவ கடுப்புல இருக்கா. அப்படியே அவ ஏர்போர்ட் விட்டு வெளியில வந்ததும் ஹீரோயினோட அப்பா வந்து எங்க அவனை நான் இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு இன்வைட் பண்ணலான்னு இருக்கேன், இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு அவங்க அப்பா வந்து தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்காரு. அதனால அவளுக்கும் ஒரு மாதிரி அழுகாலையே வந்து அவங்க அப்பா கட்டி பிடிச்சிட்டு அழுவ ஆரம்பிச்சிடுறா. இந்த விஷயம் எல்லாம் முடிஞ்சு சில நாள் கழிச்சு எல்லாருக்கும் ரிசல்ட் டிக்ளேர் பண்றாங்க. அதுல அதிகமானவங்க 1460 மார்க் எடுத்திருக்காங்க. இது என்னடா கணக்கு, எல்லாருமே 1460 எடுத்திருக்காங்க. அப்புறமா அவளுக்கு ஹீரோயின் ஃபோன் பண்றாங்க, மெசேஜ் பண்றாங்க. ஏன் ஃபோன் எடுக்க மாட்ற, பேசவும் மாட்டேங்கிறேன்னு கேக்குறாங்க. அவ வந்து அந்த சேட்ல மீட்டிங்கே லெஃப்ட் பண்ணிடுறா, அந்த குரூப்பையே. அவள் தான் எல்லாரும் சோகமா இருக்காங்க. அதாவது ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஹீரோயினோட ஃப்ரெண்டோட லவரும். அவங்க தானே அவங்க கூட வந்து ரொம்ப நாள் ஒர்க் செஞ்சது, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு அவங்களுக்கு தானே தெரியும். இப்போ ஹீரோயினோட ஒரு வாய்ஸ் வரும்போது, நான் எவ்வளவோ பேருக்கெல்லாம் டீச் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் போன காலத்தில் ரொம்ப பெரிய தப்பான வேலைகள்லாம் பார்த்தேன். நான் ரொம்ப கேவலமான வேலைகள்லாம் சில வேலை பார்த்தேன். என்னால் இப்போ கூட அதை ஜீரணிக்க முடியலன்னு ஹீரோயின் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க.
அப்படியே ஹீரோவோட ஒரு போஸ்டர் அவங்க ஸ்கூல்ல இருக்கும். அது அப்படியே கீழ விழுது. அது என்னன்னா, அவங்களோட ஆட்சி கலைஞ்ச மாரியே காட்டுறாங்க. அவங்க ஸ்கூல்ல அவங்களுக்கு இருந்த மரியாதை, கௌரவம் எல்லாமே போன மாரியே அதுல காட்டுறாங்க. ஹீரோயின் அப்படியே ஃபீல் பண்ணி நடந்து போயிட்டு இருக்கும்போது, ஹீரோ கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது வந்து என்ன மீட் பண்ணி என் இடத்துலன்னு. அப்படியே ஹீரோயினும் போய் அவன மீட் பண்ணாங்க. "என்ன மிஸ்டர் எப்படி இருக்கீங்க? ஹீரோ ஃபேமஸ் ஆயிட்டீங்க. நெறைய வாஷிங் மிஷின் வாங்கிட்டீங்க புதுசா. உங்க கம்பெனிய நீங்க பிசினஸ நல்லா டெவலப் பண்ணிருக்கீங்க போலன்னு" கவலைக்கிறா. இல்ல அப்படி இப்படின்னு ஹீரோவும் சமாளிச்சுட்டாரு. அப்புறமா இன்னொரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு நான் பிளான் போட்டுட்டு இருக்கேன். நீ எனக்கு கண்டிப்பா உதவியே ஆகணும்னு ஹீரோயின மிரட்டுறாரு. அதெல்லாம் என்னால முடியாது. நான் இனிமேட்டு நல்லவளா திருந்தி வாழலாம்னு முடிவு பண்ணிட்டேன்னு ஹீரோயின் சொல்றான். அதெல்லாம் இல்லம்மா. இப்ப எழுதின எக்ஸாம்க்கு இங்க இருக்கவங்க நெறைய பேர் 1/60 எடுத்திருக்காங்க. இப்ப நான் இத கம்ப்ளைண்டா போட்டேன்னா, நம்ம 2 பேரும் தான் ஆன்ஸர் போட்டோம்னு இவங்க எல்லாருக்குமே கேன்சல் ஆயிடும். பிரச்சனை பெருசாகும். நீயே முடிவு பண்ணி என்ன பண்றேன்னு சொல்றாங்க. ஹீரோயின் என்ன இருந்தாலும் இதெல்லாம் முடியாதுப்பான்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டு போயிடுறா. அடுத்தது இந்த மாதிரி ஹீரோவும் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறான். அதனால ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கிறாங்க. ஹீரோயின் அங்க கூப்பிடுறாங்க. ஹீரோயினும் அங்க போறா. ஹீரோயினோட அப்பா எதுக்கும் பயப்படாத, நான் உன் பக்கத்துலயே இருக்கேன். என்ன ஆனாலும் நம்ம ஃபேஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுப்பாங்க. அப்புறம் ஹீரோயினோட பேரை கூப்பிடுறாங்க. ஹீரோயின் உள்ள போய் ஏதோ வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்றாங்க. அதோட படத்தை முடிச்சிடுறாங்க. கடைசியில ஒரு செக்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்றேன்னு சொன்னாங்க. அதான் லாஜிக் இடிக்கும் செக்மெண்ட். இந்த படத்துல பாத்தீங்கன்னா நிறைய லாஜிக் இடிக்குங்க. ஃபர்ஸ்ட் லாஜிக், எல்லா நாட்டிலயும் ஒரே கொஸ்டின் பேப்பரை வச்சு தான் எக்ஸாம் எழுதுவாங்களா? வேற வேற கொஸ்டின் பேப்பர் வைக்க மாட்டாங்களா? இது ஃபர்ஸ்ட் லாஜிக். செகண்ட் லாஜிக் என்னன்னா, எல்லாருக்கும் அவ பார்கோட்ல கொடுத்துட்டா. எல்லாரும் 10 நிமிஷத்துல எக்ஸாம் பேப்பரை முடிச்சு தூக்கி போட்டு போக வேண்டியது தானே? அவங்க உட்காந்து எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணுவாங்களா? ஒர்க் அவுட் பண்ணதுக்கான எந்த ப்ரூஃபும் இல்லைன்னா அதை வச்சே ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க இந்த மால் ப்ராக்டிஸ் நடந்திருக்குன்னு. தேர்ட் லாஜிக் என்னன்னா, எல்லாருமே 1460 மார்க் எடுப்பாங்களா? இது ஒரு பெரிய லாஜிக் கிடைக்குதுங்க. எப்படிங்க எல்லாருமே 1460 எடுத்தா கடைசியில மாட்டிக்கிட்டு தானே ஆகணுங்க. இது ஏதோ ஒரு பெரிய மால் ப்ராக்டிஸ் நடத்துதுங்கன்னு நினைச்சு அந்த இடத்துல எக்ஸாம் முதல்ல பேன் பண்ணிட்டு திருப்பி ரீ எக்ஸாம் வைப்பாங்கங்க. இந்த படத்துல நிறைய லாஜிக் இடிச்சாலும் இந்த படம் எ பீஸ் ஆஃப் அ ஜெம். இந்த படத்தை நீங்களாம் கண்டிப்பா பார்க்கணும். இந்த படத்தோட லிங்கை நான் என் டெலிகிராம் சேனல்ல கொடுக்குறேன். மறக்காம பாருங்க.